ரெடிங்டன் லிமிடெட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 16% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகியிருக்காங்க. அதை பற்றி வந்து பார்ப்போம். நம்மளோட ஃபேவரட் கம்பெனியான பாலிகேப் இந்தியா லாஸ்ட் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். ஜேபி பவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பற்றி வந்து பார்ப்போம். தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனிக்கு சூப்பரான ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. அதனால லாஸ்ட் ஒரு 4-5 நாளில் கிட்டத்தட்ட 30% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஒரு சில ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 311 புள்ளி நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக கீழே இறங்கிட்டே இருந்தது. லாஸ்ட் அரை மணி நேரத்தில் சடனாக நம்ம நிஃப்டி 50 கீழே விழுந்திருக்கு. இது நார்மல் தாங்க. நம்ம வீக்கெண்ட் ஆனாவே போதும், அதாவது வியாழன் வெள்ளி வந்தால் போதும், நம்ம மார்க்கெட்டை வந்து எப்போவுமே கீழே கொண்டு போவாங்க. அதனால இது வந்து நார்மல் தான். நிறைய பேர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து அக்குமுலேட் பண்ணலாம் அப்போ நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போலாம் மார்க்கெட் கீழே போகுது, அதாவது வியாழன் வெளியில் கீழே போகுதுன்னா அந்த டைமில் நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி மேலே இருக்கும். வியாழன் வெள்ளியில் மார்க்கெட் கீழே போகும்போது நம்ம அக்குமுலேட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து கீழே இருக்கும்போது நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ்லேயே நமக்கு வந்து ஸ்டாக் வந்து வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி தாங்க பண்ணுவேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதனில் வந்து காசு இருந்தாலுமே வியாழன் வெளியில் மார்க்கெட் கீழே போகுதா அப்போ நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து வாங்குவேன். இல்லை வியாழன் வெள்ளிக்கு பதிலாக திங்கள் செவ்வாய் புதனில் எப்போது மார்க்கெட் கீழே போகுச்சுன்னா அப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து அக்குமுலேட் பண்ணிக்குவேன். அதாவது என்ன சொல்லுவார்னா, நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் மார்க்கெட் கீழே போகிற வரைக்கும். எப்படி பார்த்தாலும் நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 25,200 கட் பண்ணி கீழே போயிருக்கு. பேங்க்கு 1% பார்த்தீங்கன்னா டவுனு. எம்ஓ டிஃபென்ஸு கிட்டத்தட்ட 0.76% டவுனு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. 2.25% வந்து பாசிட்டிவ். கோல்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.90 வந்து பாசிட்டிவ். அதாவது 1% வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தாங்க. கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்காங்க. ஆட்டோ வந்து ஃப்ளாட்டாக இருந்தாங்க. பார்மா 1.5% வந்து நெகட்டிவ். ஐடி இன்னைக்கு 0.15% மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாங்க. இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக தான் வந்து பாசிட்டிவ் வந்து இருந்தாங்க. மிட் 150 வந்து பார்த்தீங்கன்னா 0.44% வந்து நெகட்டிவ். நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸில் ட்ரெண்ட், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், எட்டர்னல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 பேர் தான் வந்து இருந்தாங்க பாசிட்டிவில். அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் அதனி என்டர்பிரைசஸ், மாருதி, பாரதி ஏர்டெல், கிராசிம், சன் பார்மா இருக்காங்க. சில்வர் அண்ட் கோல்டு ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தாங்க. நேற்றும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் வந்து நேற்று போய் க்ளோஸ் ஆனாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் வந்து ஓப்பன் ஆனாங்க. யூஎஸ் மார்க்கெட்லேயும் கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி இன்றைக்கி நைட்டு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸு நெகட்டிவாக க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா திங்கக்கிழமை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு. யூஎஸ் டேரிஃப் இஷ்யூ போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் ஈரான் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. அந்த குரூடாயிலோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இருந்தாலும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். என்எஸ்சி சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. அதனால இன்னைக்கு ஏஞ்சல் 1, பிஎஸ்சி, சிடிஎஸ்எல், கேம்ப்ஸ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% வந்து கிராஷ் ஆகிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நியூ ரூல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எஸ்டிடி அதாவது டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக்கினாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணனால நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்குறதா இருக்கட்டும், விற்கிறதா இருக்கட்டும், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வந்து கீழே போயிருக்கு. இவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் நம்ம வாங்குறது விற்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் கமிஷன் போகும். அதில் இருந்தால் இவங்களுக்கு அதிகமான லாபம் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருது. காரணம் அவங்க வால்யூம் வந்து கம்மியாகுது. அப்படின்னா பை அண்ட் செல் பண்ணுற வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அதனால அவங்களுக்கான கமிஷன் அப்படிங்கிறது கம்மியாக வரும். அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு. ஏஞ்சல் 1 கிட்டத்தட்ட 4.5% வந்து இன்றைக்கி வந்து டவுன் ஆயிருக்கு. ஏற்கனவே ஏஞ்சல் 1 வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஸ்பிரிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்பிரிட் ஆனனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் 1ஓட சப்ளை வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு கம்பெனி ஸ்பிரிட்டோ போனஸோ தராங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் சப்ளை வந்து அதிகமாகறனால மேக்ஸிமம் போனஸ் அண்ட் ஸ்பிரிட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனாலேயும் இப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போகுது அப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மேலே வரும். அது கொஞ்சம் நாள் ஆகும். பிஎஸ்சி கிட்டத்தட்ட 3% வந்து டவுனு. அதே மாதிரி சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா 1.62% வந்து டவுனு. கேம்ப்ஸு கிட்டத்தட்ட 3.82% வந்து டவுனு. மோதிலால் ஓஸ்வால் கூட வந்து பார்த்தீங்கன்னா 0.47% வந்து டவுனில் இருக்காங்க.
பார்க்கலாங்க, இதெல்லாம் நார்மல் தாங்க, கொஞ்ச நாளைக்கு தான் இந்த டேக்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஆயிடும். மறுபடியும் நிறைய பேர் வந்து பார்த்தா ட்ரேடிங் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ரெடிங்டன் லிமிடெட் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கிட்டத்தட்ட 16% வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஹை வால்யூமில் இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக வந்திருக்காங்க. ஏற்கனவே இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையிலேருந்து அப்படி லோ பிரைஸ் போய்கிட்டே இருந்தது. இன்னைக்கு சடனாக வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்காங்க. அதாவது ஐடி அண்ட் மொபிலிட்டி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, கீபோர்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எல்லாமே சேல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் சர்வீஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கன்சல்ட்டிங்கு, டேட்டா அனலிஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. டிஜிட்டல் ஒர்க் ஸ்பேஸு, AWS மேனேஜ்டு சர்வீஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சொல்யூஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷனும் இவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது, மிடில் ஈஸ்ட் அண்ட் துருக்கி அண்ட் ஆப்பிரிக்காவில் வந்து இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து ஓஎஸ் போடணும், நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, நம்ம ஓஎஸ் போடணும் அப்படின்னாலும் இவங்ககிட்ட அந்த ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம், சாஃப்ட்வேர் வாங்கிக்கலாம். அதாவது அமேசான் மாதிரி வச்சுக்கலாங்க. அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுவாங்க, நம்ம அதை போய் வாங்கிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் இந்த ரெடிங்டன் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேர் சர்வீஸு, க்ளவுட் சர்வீஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். மார்க்கெட் கேப் 22,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 15 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 32. டிவிடெண்ட் ஈல்டு 2.32%, ROC 18%, ROE 14%, ROIC 18%, OP வந்து பார்த்தீங்கன்னா 1.97% இருக்குது. மற்ற பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஏன்னா ஓபிஎம் மட்டும் அந்த 2% அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 348 வந்து இருக்குது. அதாவது இந்த கம்பெனி கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 348 ரூபாய்க்கு ஒருத்தான ஸ்டாக் அந்த மாதிரி அர்த்தம். ஆனால் இப்போ கரண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 280 ரூபா பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஜி ரேஷியோ நெகட்டிவ்ல இருக்குது, 5.49. டெப்ட் ஈக்விட்டி 0.29 வந்து இருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 2.57 வந்து இருக்காங்க. CAGR பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 12%, ப்ராஃபிட் growth 12% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் 16% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா வருஷம் 16% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 வருஷத்தில் 17% வந்து இருக்குது. ஓவரால் இந்த பர்சன்ட் எல்லாமே நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். இந்த ஸ்டாக்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டுக்காக வந்து முதலீடு வந்து பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 2023 ஒரு ஷேருக்கு ₹7.20 டிவிடெண்ட் கொடுத்தாங்க. 2024 ₹6.20 டிவிடெண்ட் கொடுத்தாங்க. இப்போ 2025 வந்து பார்த்தீங்கன்னா ₹6.80 வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே 7வது மாதம் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால 2026 7வது மாதம் டிவிடெண்ட் வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. பாலிகேப் இந்தியா லிமிடெட் நம்மளோட ஃபேவரட்டான ஒரு கம்பெனி. லாஸ்ட் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 28% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் டைம் ஹையை வந்து கிராஸ் பண்ணிச்சு, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் அண்ட் ஒயர் பிஸ்னஸில் இருக்காங்க. கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பிஸ்னஸ், நல்ல ஒரு growthல இருக்கக்கூடிய பிஸ்னஸ். நம்ம இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன அதிகமாக கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growthல வந்து இருக்கும். கரண்ட் பிரைஸ் 8,679 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பாலிகேப் இந்தியா பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு growthல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியால கீழலாம் போணுச்சு, கிட்டத்தட்ட 4,500 போணுச்சு. அதாவது அதானி கேபிள்ஸ் அண்ட் ஒயர் பிசினஸ்ல வராங்க அப்படின்ற நியூஸ் வந்தனால பாலிகேப் இந்தியா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ரொம்ப கீழே போணுச்சு. இதே மாதிரி தான் KEI இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ரொம்ப கீழே போணுச்சு. அப்போ கூட நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம், அப்போ யாரெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்ல வந்து இருப்பாங்க. இதோட மார்க்கெட் கேப் 1,30,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49.8 இருக்குது, கிட்டத்தட்ட 50 பக்கத்தில் வந்து இருக்குது. புக் வேல்யூ 704, ROC 29%, ROE 21%, ROIC 29%, OPM 14% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேலை 3,853 ரூபாய்க்கு இருக்குது. பிஜி ரேஷியோ 1.70 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.02 இருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 12 வந்து இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோ. பிஜி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு கீழே வந்து இருந்துகிட்டு இருக்கு. அடுத்தது இவங்களோட பிஇ ரேஷியோ ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ ஹிஸ்ட்ரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 40 வரைக்கும் போயிருக்கு. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 65 வரைக்கும் இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து போயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அந்த 7,000 8,000 கீழே இருக்கும்போது இவங்களோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 38 39 வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரு கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பிஇ ரேஷியோ நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது அந்த ஹிஸ்ட்ரி பிஇ ரேஷியோல ஆவரேஜ் பிஇ ரேஷியோக்கு கீழே இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து எப்பயுமே வந்து இருக்கும். இந்த கம்பெனியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 45 இருக்குது. அப்படின்னா 45 கீழே எப்போலாம் போகுதோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும். நிறைய பேர் இதில் வந்து என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ பாலிகேப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. கரெக்டாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கரெக்டாக அந்த ஆவரேஜ்
PE ரேஷியோக்கு கீழே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாக பார்த்துட்டு கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இதோட ஹை PE ரேஷியோ போகுது, அதாவது ஒரு 60 பக்கத்தில் போகுது அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் ஓகே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு மறுபடியும் வந்து வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு ட்ரிக்ஸ். மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகும், இல்லை இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேட் நியூஸ் வருது அப்படின்னா கீழே போகும். அதனால கரெக்டாக அந்த ஹை PE ரேஷியோ போகும்போது அவங்க வந்து சேல் பண்ணிட்டு ப்ராஃபிட் வந்து எடுத்துக்குவாங்க. இல்லை நான் வந்து லாங் டர்முக்கு தான் இந்த பிஸ்னஸ் வந்து முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து அப்படி வந்து வெயிட் பண்ணலாம். இவங்களோட CAGR வந்து பார்த்தா கூட லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 20%, ப்ராஃபிட் growth 21% இருக்குது. ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பாருங்கள் லாஸ்ட் 5 வருஷத்தில் 45%. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா வருஷம் 45% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சூப்பரான ஒரு ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21% வந்து இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோ தான். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth, ரிட்டர்ன் ஈக்விட்டி இருக்கனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. மினிமம் சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth, ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து 20%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து எப்பயுமே வந்து நிறைய வாய்ப்பு இருக்கும். அடுத்தது CDSL. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டெபாசிட் சர்வீசஸ் இந்தியா லிமிடெட். இவங்க டெபாசிட் சர்வீஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கும் போது விற்கும் போது, இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறோம் விற்கிறோம், செக்யூரிட்டி பாண்டு இது மாதிரி வாங்கும் போது விற்கும் போது அது எல்லாத்தையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்குவாங்க. நம்ம இந்தியாவிலே 2 பெரிய கம்பெனி இருக்குது, CDSL அண்ட் NSDL. CDSL வந்து பார்த்தீங்கன்னா BSEயோடது, NSDL வந்து NSEயோடது. NSDL பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் NSDL தான் வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த CDSLக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் CDSL தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் எல்லாமே CDSL தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஏஞ்சல் ஒன்று யூஸ் பண்ணலாம், க்ரோ ஆப் யூஸ் பண்ணலாம், ஜீரோ யூஸ் பண்ணலாம். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா CDSLோட கிளைண்ட்டாக தான் வந்து இருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் லாபம் எடுத்தாலும் சரி நஷ்டம் எடுத்தாலும் சரி CDSL வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது விற்கும் போதும் இவங்களுக்கான கமிஷன் வந்து போய்கிட்டே இருக்கும். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ சொன்ன எந்த ஒரு புரோக்கர் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது இல்லைனா விற்கும் போது பார்த்தீங்கன்னா OTP CDSLக்கு தான் போகும். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போதும் விற்கும் போதும் இவங்களுக்கான கமிஷன் அப்படிங்கிறது இவங்க ஸ்டோர் பண்ணால இவங்களுக்கான கமிஷன் போய்கிட்டே இருக்கும். சூப்பரான ஒரு பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதோ அந்த அளவுக்கு CDSLோட growth வந்து இருக்கும். கரண்ட் பிரைஸ் 1275 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 10% வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்க சூப்பரான ஒரு ஹை போயிட்டு கிட்டத்தட்ட 1800 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ வெறும் 1275 ரூபாய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கப் 26,689 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட PE ரேஷியோ 56 இருக்குது. இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ 47 இருக்குது. புக் வேல்யூ 83. ROCE 42%, ROE 32%, ROIC 117% வந்திருக்காங்க. OPM 52%. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 777 வந்து இருக்குது. PG ரேஷியோ 2.92 இருக்காங்க. இந்த PG ரேஷியோ மட்டும் தான் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0 வந்து இருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 15.3 வந்து இருக்குது. பிரைஸ் டு புக் வேல்யூ கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. ஓவரால் அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோ தான். நல்ல ஒரு growthல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களோட CAGR வந்து பார்த்தா கூட லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 37%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38% இருக்குது. இந்த லாஸ்ட் ஒரு வருஷமாக தான் இவங்களோட சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட் growth வந்து அடி வாங்கியிருக்கு. அதாவது சேல்ஸ் growth 1%, ப்ராஃபிட் growth நெகட்டிவ் வந்து இருக்குது. அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 33% இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா வருஷம் 33% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29% வந்து இருக்குது. ஆனால் சூப்பரான ஒரு கம்பெனிங்க, நல்ல ஒரு பிஸ்னஸில் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை இன்னும் கீழே போனுச்சுன்னா நல்லா இருக்குமே நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையிலேருந்து இப்போதைக்கு லோவில் வந்து தான் ட்ரேட் ஆடுறாங்க. அதை மெதுவாக கீழே போயிட்டு இருக்காங்க. இன்னும் கீழே போனுச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். JP பவர் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 6% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 15 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க கோல் மைனிங், சாண்ட் மைனிங், சிமெண்ட் கிரைண்டிங், தெர்மல் அண்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் இந்த பிஸ்னஸில் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த கம்பெனியோட லாபம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை, திடீர்னு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கம்மியாக தருவாங்க, அதுக்கப்புறம் அதிகமாக்குவாங்க, மறுபடியும் கம்மியாவாங்க. அதாவது ஒரு கம்பெனி நம்ம வந்து முதலீடு பண்ணும்போது எப்போயுமே அந்த கம்பெனி growth அப்படிங்கிறது ஸ்டடியாக வந்து இருக்கணும். அதாவது சேல்ஸும் சரி ப்ராஃபிட்டும் சரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணுவோம். ஆனால் இந்த கம்பெனி அப்படி கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2016 இவங்க வந்து 243 கோடி நெட் லாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ மார்ச் 2025 பார்க்கும்போது 814 கோடி ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து பார்ப்போம்.
இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி ஒரு 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் கொரோனா வந்த டைமில் வெறும் ரூ. 2 ரூ. 3 தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹15 இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ல முதலீடு பண்ணுவோமா அப்படின்னு நம்மளால வந்து யோசிக்கக்கூடாது. ரூ. 3லேருந்து ₹15 வந்துச்சு அப்படிங்கிறதுக்காகலாம் மறுபடியும் ₹15 இருந்து ரூ. 100 மேலே போகும் அப்போல்லாம் நம்ம வந்து யோசிக்கவும் கூடாது. கிட்டத்தட்ட 2008 இந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹130 ₹140 போணுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ₹15 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் 50% டவுனில் தான் இருக்குது. யாராவது இந்த 2008 2010 வாங்கியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகியும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இவங்க வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. அதனால் அவசரப்பட்டுலாம் வாங்கக்கூடாது. ₹15 கிடைக்குது ₹10 கிடைக்குதுலாம் வாங்கணும் அப்படின்னா நம்மளே வந்து மாட்டிக்குவோம். இந்த கம்பெனியில் என்ன பிரச்சனைனா இவங்களோட ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள். மார்ச் 2014 சேல்ஸ் 2889 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 47 கோடியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்ச் 2016 இவங்களோட சேல்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு, 4000 கோடிக்கு மேலே இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 243 கோடியாக வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2020 வரைக்குமே நெகட்டிவ் ரிட்டர்னாகவே போயிட்டு இருந்திருக்கு. அது லாஸ்ட்லேயே இந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாசிட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச் 2025 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 5462 கோடியும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 814 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 2026 இந்த மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கம்மியாக இவங்க நெட் ப்ராஃபிட் வந்து கொடுக்கறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படி இல்லாமல் முன்ன சொன்ன மாதிரி வருஷம் சேல்ஸும் நெட் ப்ராஃபிட் அதிகமாகிற மாதிரி ஒரு கம்பெனியை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு முதலீடாக வந்து இருக்கும். அடுத்தது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. F8 வந்து பார்த்தீங்கன்னா 6.51% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. D8 வந்து பார்த்தீங்கன்னா 17.03% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா DA வந்து அதிகமாகவே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மார்ச் 2023 22% வந்து இருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 17% தான். DA அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு ICICI பேங்க்கு, கனரா பேங்க்கு, LIC இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷேர் ஹோல்டிங் வந்து வச்சுருக்காங்க. ரீட்டைல் பீப்புள்கிட்ட 52.45% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா FIDA வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்குவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா DA வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ரீட்டைல் பீப்புள் தான் அதிகமாகிட்டு இருக்காங்க. அதனால் இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இதெல்லாம் நல்லா நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஓகேனா அது வந்து உங்களோட விருப்பம். நீங்கள் ஓன் டிசிஷன் வந்து எப்போ எடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி என்ன பிஸ்னஸாக இருக்காங்க, அவங்களோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இயர் ஆன் இயர் வந்து அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து பண்ணுவேன். தேஜஸ் நெட்வொர்க்கு இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 16% வந்து பாசிட்டிவில் இருந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்திருக்கு. இவங்க NEC கார்பரேஷன் கம்பெனியோட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. 5Gக்கான MIMO ரேடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை வந்து பண்ண போகிறாங்க. இந்த ஒரு நியூஸ்னால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17% வந்து பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் 5 நாளில் 32% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பிப்ரவரி 18 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 69.97 கோடிக்கான ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையிலேருந்து கிட்டத்தட்ட ₹800 மேலாம் இருந்தாங்க. 900 பக்கத்துலேயே இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 300 இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து 400 கிராஸ் பண்ணி மேலே வந்துட்டாங்க. இந்த கம்பெனிகிட்ட என்ன பிரச்சனைனா லாபம் தருவாங்க 2-3 வருஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லாஸுக்கு போயிடுவாங்க. மறுபடியும் 1 வருஷம் 2 வருஷம் லாபம் தருவாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் போயிடுவாங்க. இப்போ மார்ச் 2026 கிட்டத்தட்ட 769 கோடி நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. பார்க்கலாங்க. இந்த ஆர்டர்லாம் வரனால கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குவார்ட்டரு. அடுத்து இவங்களோட OPM பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் போயிருச்சு. ஆக்சுவலாக பாசிட்டிவ் இருந்தால் தான் லாபம் வரும். இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் போயிருக்கு. அது கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போங்க. இந்த கம்பெனி மறுபடியும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போதைக்கு அப்படி வர மாதிரிலாம் தெரியல. வழக்கம் போல் இன்றைக்கி வீக்கெண்டு மார்க்கெட்டு வந்து கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி அடுத்த வாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்.